நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளியாகி இருந்த படம் தான் பிடி சார். இந்த ஒரு படம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா படம் பாருங்கள். அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். படம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா படம் பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு மெசேஜை பார்த்தோம் அப்படின்னா அழுத்தமாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பிடி சார். அதே போல் இந்த ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு பிடி சாராக ஒர்க் பண்ணுவார். இந்த படம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிற ஒரு படமாக இருந்துச்சு. படத்துடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட்ல ஏன் இப்படி நடக்குது, இதை யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டு பெண்கள் இந்த ஒரு மேஜிக் வால்ல எழுதுறது போல இருக்கும். ஆக்சுவலா இந்த மேஜிக் வாலை நம்ம ஹீரோவை தான் உருவாக்கி இருப்பாரு. இந்த பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்திருப்பாங்க. இந்த இன்ஸ்டியூட்ல ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதை யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு எழுதுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும். கிளைமேக்ஸில் இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு என்ன நடந்துச்சோ இந்த இன்ஸ்டியூட்டில் அதே தான் இந்த ஒரு பொண்ணுக்கும் கிளைமேக்ஸில் நடந்திருக்கும். அப்போ அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ இருப்பார். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ அவர்கிட்ட இந்த டீச்சர் சொல்லும்போது இந்த மேஜிக் வாலில் யாரோ ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க, இன்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா அதை பெருசாக எடுத்துக்கிற மாட்டார். கடைசியில் ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட பொண்ணுக்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அதிதி நடந்திருக்கும். அதனால தான் ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா களத்தில் இறங்கியிருப்பார். படத்துடைய ஆரம்பத்தில் இந்த பொண்ணுங்க எழுதும்போது எப்படி மழை பெஞ்சோ அதே மாதிரி தான் கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்யறது போலவே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜிபி இன்ஸ்டியூட் அதுக்கப்புறம் ஜிபி ஸ்கூல் இது ரெண்டுக்குமே சேர்மன் பார்த்தோம் அப்படின்னா இவர் தான். இவர் ஸ்கூல் நடத்துகிறாரு அப்படின்றத குறிக்கிற வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லோகோ இவருக்கு பின்னாடி இருக்கும். அதே மாதிரி இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த டெஸ்க்டாப்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதே லோகோ போல இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. ஜிபி ஸ்கூல் அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் தான் ஈரோட்லேயே நம்பர் 1 இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இங்கே படிக்கக்கூடிய மாணவிகளை தனக்கு ஏற்றது போல பாலியல் ரீதியாக இவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வெளிவரும்போது இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் அசோசியேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட்டாக இருப்பார். அந்த பதவி பார்த்தோம் அப்படின்னா பறிபோறது போல இந்த ஒரு ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் வேலை பார்க்கக்கூடிய இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணை திட்டுவாங்க. இந்த மாதிரி மினுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இங்கே வரீங்களா அப்படின்னு திட்டுவாங்க. அது ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சேர்மன் பார்த்தோம் அப்படின்னா சில பெண்களை தவறா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு அப்படின்றத வெளிப்படுத்துகிற விதமாக தான் அவங்க பேசுனது போல இருக்கும். அது எங்கே தெரியும் அப்படின்னா கிளைமேக்ஸில் தான் தெரியும். அதே மாதிரி ஏங்கா இவ்வளவு கோபத்தோட திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும். கடைசியில் இந்த பொண்ணும் பார்த்தோம் அப்படின்னா அதே சேர்மனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸில் இங்கே வேலை பார்க்கக்கூடிய இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சாட்சி சொல்கிறது போலவும் காட்டியிருப்பாங்க கிளைமேக்ஸில். அதே மாதிரி நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த விதமான பிரச்சனைகளுக்குமே போக மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் பாய் மாதிரியே ஸ்கூலுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படின்ற மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளுமே தலையிட மாட்டார். இவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது தான் அந்த ஒரு பயத்தை ஒதுக்கி தள்ளிட்டு களத்தில் இறங்கி அடிக்கிறது போல இருக்கும். குறிப்பாக இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேர்மனை அடிப்பார். அப்போது காக்கா காக்கா அப்படின்ற ஒரு பாட்டு பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் பிளே ஆகும். இவருடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா கனகவேல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கனகவேல் அப்படின்றது முருகனை குறிக்கும். அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூட்லையும் பார்த்தோம் அப்படின்னா முருகன் சிலை தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூட் சார்பாக காலண்டர் எல்லாமே அடிச்சிருப்பாங்க. அதுலேயும் முருகன் படம் தான் இருக்கும். இதே ஜிபி ஸ்கூலில் தான் நம்ம ஹீரோ வேலை பார்ப்பாரு. அதனால ஹீரோ வீட்லையும் இந்த ஜிபி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஒரு காலண்டர் இருக்கும். இதே ஜிபி ஸ்கூலில் தான் இந்த பொண்ணுடைய அப்பாவும் வேலை பார்த்துருப்பாரு. ஸோ அதனால இந்த பொண்ணுடைய வீட்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதே காலண்டர் இருக்கிறது போலவே கனெக்ட் பண்ணி காட்டியிருந்திருப்பாங்க. குறிப்பாக இதுக்கு முன்னாடி ஹிப்ஹாப் ஆதி அவருடைய நடிப்பில் வெளியாகியிருந்த வீரன் படத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா முருகனை முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான பாட்டு எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான பாட்டு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ஹீரோவுடைய பேரும் பார்த்தோம் அப்படின்னா கனகவேல் அப்படின்ற மாதிரி முருகனுடைய பேர் சார்ந்தே இருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் வேண்டி பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி முருகனை பார்த்தோம் அப்படின்னா அப்பனுக்கே பாடம் கற்றுக் கொடுத்த சுப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சேர்மனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கன்னத்தில் அற விட்டு அவருக்கு நீங்காத ஒரு பாடத்தை பார்த்தோம் அப்படின்னா கனகவேல் பார்த்தோம் அப்படின்னா காட்டியிருப்பாரு. அவரை பார்த்தோம் அப்படின்னா முருகன் கூட தான் கனெக்ட் பண்றது போல அந்த இன்டர்வெல்ல பார்த்தோம் அப்படின்னா சீன் அமைச்சிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஜிபி ஸ்கூல் அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ஸ்டியூட் இது எல்லாமே ஈரோட்லேயே நம்பர் 1 அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுக்குது அப்படின்ற மாதிரி அவரே சொல்லுவார். அதை மென்ஷன் பண்ணுற விதமாக அவருடைய கார் நம்பர் பிளேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜிபி நம்பர் 1 அப்படின்ற மாதிரி குறிக்கிற வகையில் நம்பர் பிளேட் பார்த்தோம் அப்படின்னா செட்
பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். ஸோ 2 பேருடைய அப்பாக்களும் பேசும்போது பொண்ணுடைய அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா ஹீரோவுடைய அப்பா கிட்ட, நான் உங்கள் பையன் ஒரு கோலை, அவனுக்கு கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி திரும்ப பார்த்தோம் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் உட்காந்து பேசும்போது என் பையனுக்கு கராத்தே, குங்ஃபு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அதிதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்ச பின்னாடி சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவை வந்து வம்பிழுக்கிறது போல இருக்கும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர் களமிறங்கி அடிக்கிறது போல இருக்கும். ஸோ இவருக்கு இந்த கராத்தே அப்படின்றதெல்லாம் தெரியுது அப்படின்றத சொல்கிற விதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவை வம்பிழுத்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா அவர் அடிக்க களமிறங்கு அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு பாரதியாருடைய ஒரு சாங்கை பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஹிப்பாபாதி அவர் பார்த்தோம் அப்படின்னா பாரதியாருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய லோகோ கூட பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் தான் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஸ்டேஷனில் இருக்கும்போது அவர் எந்திரிச்சு நிற்பார். அச்சமில்லை அப்படின்ற சாங் தான் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். அந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா இவர் எந்திரிச்சு நிற்கும் போது பின்னாடி பாரதியாருடைய அந்த ஃபோட்டோவை பார்க்க முடியும். அச்சமில்லை சாங் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா இந்த இறந்து போன பொண்ணுடைய அப்பாவும் அச்சமில்லாமல் நீங்கள் கொடுத்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஜிபி முன்னாடியே தூக்கி எறிஞ்சிட்டு வரது போலவு சீன் அமைச்சிருப்பாங்க. அந்த சாங்க்கு ஏற்றது போல இந்த சீன் அமைச்சிருந்தாங்க. ரொம்பவே கச்சிதமாக இருந்துச்சு. அதே மாதிரி இறந்து போன பொண்ணுடைய அப்பாவும் நம்ம ஹீரோவும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது சாதாரணமாக தற்கொலை கேஸை ஏன் தம்பி கொலை கேஸாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தற்கொலை கேஸு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவாங்க. கொலை கேஸு அப்படின்னு சொன்னாதான் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவார். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் லெட்டர் நம்மளுடைய கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. அது நடந்திருக்காது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா தற்கொலை கேஸை கொலை கேஸ் அப்படின்ற மாதிரி கேஸ் கொடுத்து அதில் கடைசியாக ஜெயிச்சும் காட்டியிருப்பார். நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா அச்சமில்லை அப்படின்ற சாங்க்கு ஏற்றது போல அப்பாவியா இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா தன்னை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அச்சம் தவிர்த்து துணிந்தினல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரதியார் வரிகளுக்கு ஏற்றது போல ஒரு கேரக்டரா பார்த்தோம் அப்படின்னா ஹிப்பாபாதியை காட்டியிருந்தாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த லெட்டர் என்ன அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இன்ஸ்டியூட்ல போய் அந்த லெட்டரை பார்த்தோம் அப்படின்னா இவர் எரிக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இறந்து போன பொண்ணையும் பார்த்தோம் அப்படின்னா எரிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இவங்க எதை நம்புனாங்களோ அது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா எரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ற விதமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய கதைக்களம் ஜூலை மாதம் நடக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அதாவது ஜூலை 2023 அதை பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு சீனில் பார்த்தோம் அப்படின்னா நந்தினி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கண்ணீர் அஞ்சலி ஒட்டி அந்த பேனர் ஒட்டியிருப்பாங்க. அந்த பேனரில் பார்த்தோம் அப்படின்னா 16/7/2023 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த தேதியும் கிழமையும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நந்தினி இறந்து போனது பார்த்தோம் அப்படின்னா 16ஆம் தேதி அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி அவங்க இறந்து போனதுக்கு மறுநாள் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த போலீஸ் எல்லாம் போய் அதை தேடி பணத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா 17/7/2023 அப்படின்ற மாதிரி கரெக்டா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா தனக்கான நீதியை தானே வாங்கிக்கிறதுக்கு தான் நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி அதிதி எல்லாமே நடந்துச்சு அப்படின்றத சொல்ற விதமா இருக்கும். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கருடைய போட்டோ வச்சிருப்பாங்க. ஸோ சட்டம் எல்லாத்துக்கும் சமம் அப்படின்ற சொல்ற விதமா இருந்துச்சு. ஆனால் சட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே சமம் இல்லை அப்படின்ற உண்மையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்களும் பார்க்க போறவங்களுக்கும் இந்த கருத்து பார்த்தோம் அப்படின்னா ஏத்துக்கிற வகையில தான் இருக்கும். அதுல கூட ஒரு டைலாக் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாதாரண ஆள் அப்படின்னா செத்து போனவங்களே வந்து சாட்சி சொன்னாதான் இந்த சட்டம் ஏத்துக்கிறது. ஆனா ஜிபி மாதிரி ஆட்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா தப்பையுமே பண்ணிட்டு எந்த தப்புமே பண்ணல அப்படின்றத சொல்றதையும் இந்த சட்டம் ஏத்துக்கிறது கருத்தை ஆணித்தனமா சொல்ற விதமா இருந்துச்சு. அந்த கருத்து உண்மையானதும் கூட. இந்த படம் இதுவரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஸோ நல்லா தானே இருக்கு அப்படின்ற ஃபீல் நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அவ்வளவுதான், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.